வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க வலியும் வேதனையுமாவே இருந்தா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் புனித அல்பன்சாவோட கதை. இது வெறும் கதையில்ல, வலி, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் சில பதிலில்லாத கேள்விகள் நிறைஞ்ச ஒரு பயணம். வாங்க, இந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். 2008ஆம் வருஷம் கத்தோலிக்க உலகத்தோட ஒட்டுமொத்த கவனமும் இந்தியா பக்கம் திரும்புது. குறிப்பா கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மேல. ஏன் தெரியுமா? அங்க வாழ்ந்த ஒரு கன்னியாஸ்திரிய அதிகாரப்பூர்வமா புனிதர்னு அறிவிச்சாங்க. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒருத்தர் எப்படி இருந்த உயரத்துக்கு போனாங்க? அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. இங்கதான் கதையோட மையப்புள்ளியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, உயிரோட இருந்த வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல. ஆனா இறந்த பிறகு மத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிற அற்புதங்களை நிகழ்த்துறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் அசைக்க முடியாத நம்பிக்கையா? இல்ல இதுக்கு பின்னாடி நமக்கு புரியாத வேற ஏதாச்சும் உண்மை இருக்கா? சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட நாயகி அண்ணா முட்டத்து பாடத்து. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி இந்த உலகமே இவங்கள புனித அல்போன்சான்னு கொண்டாட போகுது. இவங்க தான் இந்தியாவிலிருந்து புனிதர் பட்டம் வாங்கின முதல் பெண். ஆனா ஒருத்தர புனிதர்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு கேனனைசேஷன் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. சில சமயம் இது முடியறதுக்கு பல வருடங்கள், ஏன் பல 10 வருஷங்கள் கூட ஆகும். ஒருத்தரோட வாழ்க்கை, அவங்க செஞ்சதா சொல்லப்படுற அற்புதங்கள், இப்படி எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த அங்கீகாரமே கிடைக்கும். அவங்களோட வாழ்க்கைய இந்த எண்கள்ல பார்க்கலாம் வாங்க. 1910ல பிறந்தாங்க, 1946ல இறந்துட்டாங்க. பாத்தீங்களா, அவங்க வாழ்ந்தது வெறும் 35 வருஷம்தான். ஆனா அந்த சின்ன வாழ்க்கையோட உண்மையான தாக்கம் அவங்க இறந்த பிறகுதான் ஆரம்பிச்சது. அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியம். அவங்களோட ஆன்மீக பயணம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? அது ஒரு சாதாரண ஆரம்பம் இல்ல, ரொம்பவே தீவிரமான வலி நிறைஞ்ச ஒரு சம்பவத்திலிருந்து தான் அது தொடங்குச்சு. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டாங்க அண்ணா. அதனால அவங்களோட அத்தை தான் அவங்கள வளர்த்தாங்க. அந்த காலத்துல வழக்கமா என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது. குடும்பத்துல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. ஆனா அண்ணா மனசுல வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். அவங்களோட பாதை இறைப்பணிதான்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க அவங்க எடுத்த முடிவு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிகரமானது. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக கொதிக்கிற உமி இருந்த ஒரு குழிக்குள்ள தன்னோட கால்களை வச்சுக்கிட்டாங்க. நினைச்சு பாருங்க, அந்த சம்பவத்துல அவங்க கால்கள் நிரந்தரமா பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த வலிதான் அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து விடுதலைய கொடுத்து அவங்க ஆசைப்பட்ட ஆன்மீக பாதைக்கு கதவை திறந்து வச்சது. சரி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கன்னியாஸ்திரி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமாச்சும் அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருந்துச்சா? இல்ல, அதுதான் சோகம். சொல்லப்போனா அவங்களோட கஷ்டங்கள் அப்போதான் இன்னும் அதிகமா ஆரம்பிச்சது. அல்போன்சாவோட கஷ்டங்களை பத்தி அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்த போப் பெனடிக்ட் 16 என்ன சொன்னார் தெரியுமா? அவரோட வாழ்க்கையே கடுமையான உடல் மற்றும் ஆன்மீக துன்பங்கள் நிறைஞ்சதுன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையோட தலைவரே இப்படி சொல்றாருன்னா அவங்க பட்ட வேதனை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவங்க அனுபவிச்ச நோய்களோட லிஸ்டே ரொம்ப பெருசு. கடுமையான நிமோனியா, அப்புறம் ஒரு அதிர்ச்சியால வந்த தற்காலிக மறதி, வயிறு கல்லீரல் பிரச்சனைகள், வலிப்பு, இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு அவங்கள வாட்டி வதச்சிட்டே இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கையே ஒரு முடிவில்லாத போராட்டமா தான் இருந்துச்சு. இவ்ளோ கஷ்டப்படுற ஒருத்தர் என்ன நினைப்பாங்க? ஆனா அல்போன்சா என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவங்க தன்னோட குருவுக்கு எழுதின ஒரு கடிதத்துல, என் வாழ்க்கை ஒரு துன்பத்தின் தியாகமா இருக்கணும்னு கடவுள் நினைக்கிறாருன்னு எழுதுறாங்க. பாருங்க, அவங்க தன்னோட வலிய பத்தி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லல. அது ஒரு காணிக்கையா ஏத்துக்கிட்டாங்க. இப்படி துன்பங்களோடையே வாழ்ந்த அல்போன்சாவோட வாழ்க்கை அவரோட 35வது வயசுல முடிஞ்சிடுச்சு. ஆனா அவங்களோட கதை இதோட முடியல. சொல்லப்போனா கதையோட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டம் அவங்க இருந்த பிறகுதான் ஆரம்பிக்குது. அவங்க இறந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ஆச்சரியமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அவங்களோட கல்லறைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு நோய் எல்லாம் குணமாகுதுன்னு ஒரு பேச்சு பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா குழந்தைங்க மத்தியில இந்த நம்பிக்கை ரொம்ப வேகமா பரவுச்சு. ஆனா பாருங்க, புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கதைகள் மட்டும் பத்தாது. அறிவியலால விளக்கவே முடியாத, நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தாகணும்.
அல்ஃபான்சா விஷயத்துல அந்த அற்புதம் ஜினெல் ஜோசப் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் மூலமா நடந்துச்சு. அவனுக்கு பொறக்கும்போதே கால்ல ஒரு குறைபாடு இருந்துச்சு. ஆனா அல்ஃபான்சா கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவனோட கால் மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி குணமாகிடுச்சு. வாடிக்கன்ல இருக்கிற டாக்டர்கள் இத பலமுறை செக் பண்ணி பார்த்துட்டு இது மனுஷங்களால விளக்க முடியாத ஒரு அற்புதம்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த அற்புதம் ஏத்துக்கொள்ளப்பட்ட உடனே அல்ஃபான்சாவை புனிதரா அறிவிக்கிற அந்த அதிகாரப்பூர்வ பயணம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. இந்த புனிதர் பட்டம் கொடுக்கிற ப்ராசஸ்ல மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஒருத்தரை பத்தின விசாரணை ஆரம்பிக்கும்போது அவங்கள இறை ஊழியர்னு சொல்வாங்க. அப்புறம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நிரூபிச்சா வணக்கத்திற்குரியவர் அப்படிங்கிற நிலைக்கு வருவாங்க. அடுத்த ஸ்டெப், அவங்க பேர்ல ஒரு அற்புதம் நடந்தது உறுதி செய்யப்பட்டா அவங்களுக்கு அருளாளர் பட்டம் கிடைக்கும். கடைசியா 2வது அற்புதமும் உறுதியானாதான் அவங்கள புனிதர்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. இது ரொம்பவே கஷ்டமான நீண்ட ஒரு ப்ராசஸ். அல்ஃபான்சா விஷயத்துல இந்த பயணம் எவ்ளோ நாள் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல. பாருங்க, 1953ல ஆரம்பிச்ச இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் கடைசியா 2008ல தான் முடிஞ்சது. ஆமா, 55 வருஷம் நீண்ட பயணம் இது. சரி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு புனித அல்ஃபான்சாவோட தாக்கம் எப்படி இருக்கு? மக்கள் மனசுல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? 35. இதுதான் சிஸ்டர் அல்ஃபான்சா இந்த உலகத்துல வாழ்ந்த வருஷங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ சின்ன வலி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுற ஒரு அடையாளமா மாறியிருக்கு. அவங்களோட மரபு இன்னைக்கு எப்படி உயிரோட இருக்குன்னு பாப்போம். கேரளால பரணங்கானம்னு ஒரு இடத்துல இருக்கிற அவங்களோட கல்லறை இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்ற ஒரு பெரிய புனித தலமா இருக்கு. வருஷம் ஜூலை 28ஆம் தேதி அவங்களோட திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய சர்ச்சஸ், ஸ்கூல்ஸ், ஏன் இந்திய அரசாங்கமே அவங்க நினைவா ஒரு நாணயத்தை வெளியிட்டதுன்னு பாத்துக்கோங்களேன் அவங்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கடைசியா இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம யாருக்குமே கஷ்டப்பட பிடிக்காது, வலிகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க தான் பார்ப்போம். ஆனா ஒரு பெண் தன்னோட துன்பத்தையே ஒரு தியாகமா, ஒரு அர்த்தமுள்ள விஷயமா மாத்துறாங்க. இந்த கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? இது வெறும் ஒரு மத நம்பிக்கையா, இல்ல எந்த சூழ்நிலையிலயும் நம்பிக்கையை விடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பாடமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?